ஸ்ரீ லிங்க புராணம் 37ஆம் பகுதி சிவ ஷடாக்ஷரியின் மகிமை. நம சிவாய என்பது பஞ்சாட்சரம், அதாவது திருவைந்தெழுத்து. அத்துடன் ஓம் என்ற பிரணவத்தை சேர்த்தால் அது ஷடாக்ஷரி, அதாவது 6 எழுத்து ஆகும். அதாவது ஓம் நம என்றால் இம் ஒற்றெழுத்து கணக்கில் வராது. ஓம் 1, ந 2, மா 3, சி 4, பா 5, யா 6. வினயன் என்ற அந்தணனுக்கு ஓர் ஆண்மகன் பிறக்க அவனை ஐத்தரேயன் என்று பெயர் வைத்து வளர்த்து வந்தான். அவனை குருகுல வாசத்திற்கு கல்வி கற்க அனுப்பி வைத்தான். ஆனால் அவனுக்கு கல்வியில் சிறிதும் நாட்டமில்லை. ஆனால் அவனுக்கு சிவபக்தி ஏற்பட்டு அவன் திரு 6 எழுத்தை மனதிற்குள்ளாகவே ஜபித்து வந்தான். மகன் கல்வி கற்காமல் மூடனாக திரிவது கண்டு பொறாத வினயன் மகன் ஐத்தரேயனையும் அவனுக்கு பரிந்து பேசிய தன் மனைவியையும் இல்லத்தை விட்டு துரத்தினான். ஐத்தரேயன் தாயாருடன் ஊர் ஊராக அலைந்தான். தாயாருக்கு மூடனான மகனுடன் சுற்றுவதில் வெறுப்பு ஏற்பட்டு ஒரு நாள், மகனே, நீ இவ்வாறு சுற்றுவது சரியல்ல. உன்னால் எனக்கு வேதனையே அதிகரிக்கிறது. உன்னை விட்டு செல்ல பாசம் இடம் கொடுக்கவில்லை. எங்கேயாவது ஆறு அல்லது குளத்தில் விழுந்து இறந்து விடுவதுதான் ஒரே வழி என்று கூறி அழுதாள். தாயின் கண்ணீர் ஐத்தரேயன் மனதில் சலனத்தை உண்டாக்கியது. உடனே அவன், தாயே, தமது விருப்பப்படியே கல்வி கற்று தேர்ச்சி பெற்றவனாக விளங்குவேன் என்று கூறி வேதியர் யாகம் செய்யும் இடத்தை அடைந்தான். அச்சமயம் வேதங்கள் ஓதி யாகம் செய்து கொண்டிருந்த அவர்களுக்கு திடீரென்று மேலே கூற நா எழாமல் தவித்தனர். அவர்களை சந்தித்த ஐத்தரேயன் தனக்கு தெரிந்த ஒரே மந்திரமான சிவ ஷடாக்ஷரியை அவர்கள் செவிகளில் விழுமாறு ஜபித்தான். அம்மந்திரம் அந்தணர்கள் செவிகளில் விழுந்தவுடனேயே மாயை அகன்றது. அவர்கள் மேலும் வேதத்தை தொடர்ந்து யாகத்தை செய்து முடித்தனர். அவன் கூறிய திருமந்திரத்திலேயே தடைபட்ட காரியம் பூர்த்தி அடைந்தது. அவ்வேதியர்கள் அகமகிழ்ந்து அவனை தொழுது கொண்டாடினர். மேலும் அவன் வாக்கிலிருந்து வெளிப்பட்ட மந்திரத்தால் தான் தடை நீங்கி யாகம் பூர்த்தியாகியது என்று கூறி ஐத்தரேயனை பாராட்டி யாகம் முடிவடையும் வரையில் அவனை தங்களுடனேயே நிறுத்தி கொண்டனர். நல்லவர் சகவாசத்தால் வேத மந்திரங்களுடைய உச்சாடனங்களையும் கேட்க பெற்றதால் ஐத்தரேயனுக்கு சகல சாஸ்திரங்களும் தாமே புரிந்தன. அவன் புலமையை கண்டு அனைவரும் அவனை பாராட்டி வணங்கினர். மகிழ்ச்சி பெற்ற தாயுடன் பல காலம் வாழ்ந்திருந்து முடிவில் அவளையும் தன்னுடன் அழைத்து கொண்டு ஐத்தரேயன் வைகுந்தம் அடைந்தான். எவர் ஒருவர் சடாக்ஷரியை ஜபிக்கின்றாரோ அவருக்கு மாதவனுடைய அருள் கிட்டி வைகுந்த வாசமும் கிட்டும். 37ஆம் பகுதி நிறைவடைந்தது.